ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட். இது உங்கள் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஹெல்த்தியான, அதுவும் இல்லாமல் ஒரு டயட் லிஸ்ட்டில் இருக்க ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு பேக்கெட் ராகி சேமியா எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஒரு பேக்கெட் ராகி சேமியாவை நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம இட்லி சட்டியில் தான் அவிக்க போகிறோம். ராகி சேமியா வெறும் 1 நிமிஷம் ஊறினா போதும், அது நல்லா ஊறிடும். நான் ப்ரீஹீட் பண்ண இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ராகி சேமியா வச்சு வேக வைக்க போகிறேன். ஆக்சுவலாக இது நோ ஆயில் ரெசிபி. டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் ஒரு ஸ்நாக்காக, ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் நம்மளோட கிட்ஸ்க்கு கொடுக்கணும்னு நினச்சாலும் இது நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வேக வச்ச சேமியா ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டயத்தில் நம்ம சின்ன சின்னதாக தேங்காவை கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு அரை மூடி தேங்காய் இருக்கும். இந்த தேங்காவை மிக்ஸியில் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. நம்ம பொரியலுக்கு போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பூவாக அரைக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் தேங்காய். இப்போ நம்ம சேமியா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே பர்ஃபெக்டாக வெந்துடும். 4 மினிட்ஸ் டு 5 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே அதை வேக வைக்காதீங்க. ஸோ நம்ம சேமியா ரெடி ஆனதும் அது மேலே நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை போட்டுடலாம். தேங்காய் கொஞ்சம் நிறையாவே இருந்தால் தான் நம்ம கிட்ஸும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம தேங்காய் போட்டாச்சு. இன்றைக்கி நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். கருப்பட்டியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணால் எங்கள் வீட்டில் கிட்ஸ் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் அதுக்கு பதிலாக நான் சுகர் ஆட் பண்ணுறேன். டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி சுகரை அவாய்ட் பண்ணிடுங்க. சுகர் உடம்புக்கு நல்லதில்லை. இதுக்கு பதிலாக நம்ம கருப்பட்டியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். அது ரொம்ப ஹெல்த்தியான டயட்டு. நம்ம சேமியா இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் ஈஸியான, ரொம்பவும் ஹெல்த்தியான நம்ம சேமியா ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த சேமியா செய்கிறதுக்கு ஒரு 7 to 8 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆகும். அந்த அளவுக்கு கஷ்டமான ரெசிபியும் இல்லை. இதை ஈஸியாக நீங்கள் காலையில் கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு சாப்பிட்லாம். இந்த சேமியா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.